அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் உங்களை விட்டு ஒருபோதும் அரசியல் விலகாது. நான் பேராசிரியர் அப்ஷியா நஸ்ரின், அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்கள் நலன் காக்கும். நம் உணவை நாமே உண்பது போல, நம் மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நம் உரிமையை நாமே போராடி பெற வேண்டும். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கத்தமிழன் ஆனந்த், நாம் தமிழர் அமெரிக்காவின் பொறுப்பாளராக இருக்கேன். நாம் தமிழர் அமெரிக்கா சார்பா உலக தமிழர்களுடன் கலந்துரையாடல் அப்படிங்கிற தலைப்புல வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை நேர்காணல் எடுத்துட்டு வரோம். அதன் ஒரு பகுதியா இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளரும் பேராசிரியருமான அப்ஷியா நஸ்ரின் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கொடுத்துங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பணி செய்றீங்க அப்படின்னு. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியில உங்களோட பயணம் எப்படி தொடங்கியது அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. நான் ஒரு பேராசிரியர். நான் MCA, MPhil, ME, B.Ed, DCP, MDCC படிச்சிருக்கேன். ஒரு பேராசிரியரா இருக்கேன். முதல்ல என்னுடைய கணவர் தான் கமு தௌஃபிக் ஃபிக்ரத், அவர் தான் அதாவது கட்சியில சேர்ந்தாரு. அவர் அண்ணனோட காணொலி எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆர்வமா இருந்து அதுக்கப்புறம் நான் போய் சேர்ந்தேன். கட்சியில இருந்தேன், நான் மெம்பரா இருந்தேன். அதாவது நான் உறுப்பினரா இருந்தேன், எந்த பொறுப்புலயும் இல்லை. என் பேராசிரியர் இருக்கிறதால என்னுடைய பிள்ளைங்களுக்கு, மாணவர்களுக்கு அண்ணனுடைய கருத்துக்கள், அண்ணனுடைய கோட்பாடுகள், நம்ம கட்சியோட கோட்பாடுகள் அதெல்லாமே சொன்னேன். அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் என்ன சொன்னாருன்னா, நீ கல்வியில உன்னுடைய மாணவர்களை திருத்துற, இது மாதிரி அரசியலுக்கு நீ ஏன் வரக்கூடாது, நம்மள மக்களை திருத்தலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிதான் சரி. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேசிட்டு எனக்கு வேட்பாளரா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு நான் முதல்ல அண்ணனுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த தடவை அண்ணன் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் எல்லாருமே மிக சிறப்பானவங்களா இருக்காங்க. மருத்துவர்கள், பேராசிரியர்கள், பொறியாளர்கள் அப்படின்னு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் என்ன? அதாவது எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாடாளுமன்ற, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு என்னது நாடாளுமன்றம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது சட்டசபையில நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அதிமுக திமுக என்ன பண்றாங்க, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த நீட்டை நான் ரத்து செய்யறேன், குடியுரிமை திருத்த சட்டம் செய்யறேன், CAA, NRC இது மாதிரிலாம் சொல்லி இத போய் நாடாளுமன்றத்துல அவங்க சொல்றது இல்லை எதுவுமே. இதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், இதுக்கு போய் அங்க போய் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காகவே அண்ணன் 40 பேரை நிறுத்திட்டு எங்களை போய் அங்க பேச வைக்கணும் அப்படின்றதுக்காகவே எங்களை வேட்பாளரா போட்டு நாங்க போய் பேச போறோம். அதுக்காகவே எங்களை செலக்ட் பண்ணிருக்காரு. அரக்கோணம் தொகுதியில இருக்க மற்ற வேட்பாளர்கள் கூட நீங்க எப்படி தனிச்சு தெரியுறீங்க? உங்களுக்கும் மற்ற வேட்பாளருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதாவது 34 வேட்பாளர்கள், அதுல நான் ஒருத்தி தான் பெண் வேட்பாளர். அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் இவங்க சொன்னாங்க இல்லையா, சிறுபான்மையினர்னு சொல்லி, அந்த சிறுபான்மையில இருந்து நான் வந்திருக்க ஒரு பெண் வேட்பாளர். இதுவே இஸ்லாமிய பெண் வேட்பாளர். இதுவே எனக்கு ரொம்ப பெருமை. இது பெண்களுக்கான ஒரு பெருமையான விஷயம். பெண்கள் நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் எனக்கான வாக்கு இல்ல, ஒரு பெண் உரிமைக்கான ஒரு வாக்கு. என்னை எதிர்த்து ஒரு பெரும்பாலான, அதாவது சிறுபான்மையில பெரிய சமூகத்துல இருக்கவங்க தான் எதிர்த்து நிக்கிறாங்க. மெயினா ஜெகத்ரிஷிங் ஐயா, ஜெகத்ரிஷிங்க பத்தி சொல்லணும். அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுக்குறாரு. ரொம்ப பெருமையா, நான் தமிழ்நாட்டு லெவல்ல இல்ல வாக்கு, இந்தியா லெவல்ல நான் வாக்கு அதிகமா வாங்கி நான் ஜெயிப்பேன்ற மாதிரி பெருமையா காலர் தூக்கி பேசுறாரு. நான் கேக்குறேன், அவர் என்ன தைரியத்துல இப்ப வேட்பாளர் நின்னாருன்னு எனக்கு தெரியல. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரெய்டுக்கு போயிட்டு அவர் காலேஜஸ்ல அத்தனை பிடிச்சாங்க. அவர் பணத்தை எங்க பதுக்கி வச்சிருந்தாரு? மார்ச்சுவரியில பணத்தை பதுக்கி வச்சிருந்தாரு. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்தது, டிவில நியூஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. என்ன, காசு கொடுத்து மூடிட்டாரு. சரி, நினைச்சேன் அட்லீஸ்ட் அவர் இதுக்கப்புறம் நிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன். திரும்ப நிக்கிறாருன்னா அவர் என்ன தைரியத்துல நிக்கிறாரு, மக்களை எப்படி ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது என்ன தைரியம்னா, இரவோட இரவா, அதாவது சொல்றாங்க மக்களுக்கு அரக்கோணம் தொகுதி மக்களுக்கு 3000 ரூபாய் காசு, வெளியே நியூஸ் வந்திருக்கு, டோக்கன் எல்லாம் கொடுக்குறாங்க, 3000 ரூபாய் 6 தொகுதி அவர் பாத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு காசு பதுக்கி வச்சிருக்காரு. இன்னும் அவர் வராருன்னா எதுக்காக வருவாரு? காசு சம்பாதிக்கணும், கொள்ளடிக்கணும்ன்ற மாதிரிதான். மக்களுக்கு நீ காசு கொடுக்குறன்னா நீ எந்த அளவுக்கு, நீ எவ்வளவு கொள்ளையடிப்ப மக்களுக்கு? அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அரசியல்ன்றது ஒரு வியாபாரம் நினைச்சிட்டு இருக்காங்க. அரசியல்ன்றது மக்களுக்கான சேவைன்னு அவங்களுக்கு புரியல. அதாவது மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இதை ஜெகத்ரிஷன் நிக்கிறாருன்னா எவ்வளவு தெனாவட்டா நிக்கிறாருன்னா, அதாவது இவ்வளவு தைரியமா இவ்வளவு பேச்சு பேசுறாரு, இவ்வளவு ஃபேஸ் பண்றாரு. மக்கள்லாம் என்ன தைரியம்னா, இரவோட இரவா ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன்னா நாய்க்கு புற பிஸ்கெட் போற மாதிரி மக்கள் திரும்ப எனக்கு ஓட்டு போடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அது மக்களோட பிரச்சனை என்னன்னா மறதிதான்.
எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, காசு போட்டுருவாங்கன்னு சொல்லி. நான் மக்களுக்கு என்ன சொல்றேன், தயவு செஞ்சு இந்த 1000 2000 விலைக்கு போயிடாதீங்க. உங்க நல்லதுக்கு சொல்றேன், உங்களுடைய வருங்கால பிள்ளைகளுக்கு நீங்க என்ன வச்சுட்டு போறீங்கன்றத யோசிங்க. தயவு செஞ்சு யோசிங்க, சிந்திச்சு வாக்களிங்க. மற்ற வேட்பாளர்கள் எப்படி இருக்காங்க, நாங்க எப்படி இருக்கோம், அதாவது படிச்சவங்க, திரும்பி திரும்பி எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே படிச்சவங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் வந்து நடு ரோட்ல வந்து இவ்வளோ கத்திட்டு இருக்கோம். யாருக்காகனா மக்கள், உங்களுக்காக, எங்களுக்காக, எங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் நல்லா இருக்கணும், எங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது நாங்க நிலத்தை வச்சுட்டு போனோம், அந்த மாதிரி ஒரு ஏக்கத்துலதான் பேசிருக்கோம். ஏதாவது எங்க பார் லஞ்சம், ஊழல், ஏழ்மை ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கா இது வரைக்கும்? இதெல்லாம் மாறிடாதா அப்படின்ற மாதிரி ஏங்கி உங்களுக்குள்ள ஒரு எளிய மக்களா, எளிய பெண்ணா நான் வந்து நிக்கிறேன். எங்களை நம்புங்க, எங்களுக்கு வாக்களிங்க, மை சின்னத்திற்கு வாக்களிங்க. உங்களுடைய ஒளிவாங்கி சின்னத்தை நீங்க வாக்களிச்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை நாங்க உள்வாங்கி நாடாளுமன்றத்தில் கண்டிப்பா கர்ஜிப்போம். தயவு செஞ்சு மக்கள் ஏமாத்துறவங்கள நீங்க நம்பாதீங்க. திரும்பி அதான் சொல்லி நீங்க யோசிங்க, சிந்திங்க. மத்த வேட்பாளர் எப்படி இருக்காங்க, அவங்க வீட்டை போய் பாருங்க, என் வீட்டை வந்து பாருங்க. மத்த வேட்பாளர் என்ன படிச்சிருக்காங்கன்னு பாருங்க. நாங்க படிச்சவங்க, இவ்வளவு படிச்சவங்க எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க, என்ன பண்ணதுக்காக வந்திருப்பாங்கன்னு நீங்க கொஞ்சம் சிந்திங்க. இதுக்கு மேல நீங்க ஏமாந்தீங்கன்னா உங்களை நம்ம என்ன சொல்றதுல, உங்களை யாராலையும் மாத்த முடியாது, யாராலையும் திருத்த முடியாது, உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. காப்பாத்தனா நாங்க தான் வரணும். தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்குங்க. இப்ப அவர் வந்து பரப்புரைக்கெல்லாம் வர்றாரா? வருவார் சார், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது பரப்புரையில வேணா அவர் வெளியே வர்றதில்ல, அவருடைய கொத்தடிமைகள் வருவாங்க. வெளியே இருந்து அவர் ரோட்டோரமா கையை காமிச்சிட்டு போயிடுவாங்க. கொத்தடிமைகளுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வீடா அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது மக்களை கூப்பிட்டு விட்டுருவாங்க, ஒரு இடத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி டோக்கன் கொடுத்து விட்டுறாங்க. அந்த ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு சார். ஆனா இதை நம்ம எங்க காமிச்சாலும், அதாவது என்னுடைய உறுப்பினர் இது மாதிரி அமிச்சிட்டு அந்த ப்ரூஃப அமிச்சுதா கால் பண்ணி, அதாவது எல்லாமே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி எழுதிட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்ககிட்ட ஆட்சி பலம் இருக்கு, அந்த திமிர்ல ஆடிட்டு இருக்காங்க. இத வந்து அவங்கள மண்ணு கவ வைக்கணும். தயவு செஞ்சு இதை மக்கள் புரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னு நீங்க செய்யுங்க, புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த காசை வாங்கிக்குங்க. அந்த காசு வந்து அவங்களுடைய காசு இல்ல, நம்மளுடைய வரி பணம். நான் அந்த காசை வாங்கிக்குங்க, ஆனா எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு ஒரு நல்ல பின்னாடி ஃபியூச்சர் வேணும், நல்ல ஆட்சி வேணும்னா எங்களை நம்புங்க. எளியவர்கள் நாங்கள், உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்காக வந்தவங்க, எங்களுக்கு வாக்களிங்க. அதாவது திரும்ப திமுக அதிமுக என்னுடைய தாத்தா பாட்டி போட்டாங்க, நான் இதுக்குதான் போடுவேன். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல திமுக தான் போடுறாங்க, அது என்னன்னு தெரியல. அந்த மாதிரி திருப்பி போட்டதா நீங்க என்னத்தை கண்டீங்க? நாங்க இன்னைக்கு வந்து ரோட்ல நிக்கிறோம்னா இது காரணம் எங்க பெத்தவங்க தான். நீங்க இந்த மாதிரி மாத்தி அவங்கள போட்டதாலதான் இன்னைக்கு நாங்க ஒரு புரட்சி வந்துடாதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த கேள்வி எங்க பசங்க எங்களை பார்த்து கேட்க கூடாது, அதுக்காக தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இனிமேலாவது நீங்க மாறுங்க, மக்களாகி நீங்க மாறுங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இதை வந்து நம்ம கிட்ட கேட்க கூடாது. புரட்சி வெல்லணும், அதுக்கு நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். மகிழ்ச்சி. கடந்த சில நாட்களா தீவிரமான பரப்புரையில இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நாம் தமிழர் கட்சிக்கு வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள் மத்தியில? உண்மையா சொல்ல போனா நல்ல வரவேற்பு. அதாவது பெண்கள் இடத்துல ஒன்னும் சொல்லவே வேண்டாம், அதாவது நல்ல வரவேற்பு இருக்கு. மக்கள் கிட்ட போனா மக்கள் புலம்புறாங்க, ஏன்னா அவங்க அதிருப்தியில இருக்காங்க. திமுக அதிமுக திரும்பி பிஜேபி இவங்க ஆட்சி பண்ணி மக்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்ல. யாராவது வந்து ஏதாவது நம்மளுக்குன்னு ஒரு நல்லது செய்வாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. அதுதான் நாங்க போய் பேசினோம்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. முக்கியமா இது வரைக்கும் நம்ம கட்சியில வந்து இளைஞர்கள், பெண்கள் கம்மியா தான் வந்திருந்தாங்க. இப்போ வந்து வயதானவர்களும் வந்து சேர்றாங்க, வந்து கேட்கறாங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்க எங்களுக்கு, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், இந்த மாதிரி கொரோனா காலத்துல எங்க வேலை போயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் இந்த நிலைமையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க புலம்புறதை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையாவே நல்ல வரவேற்பு இருக்கு, போற இடத்துல எல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கு. உறுதியா வெல்வோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு மக்கள்கிட்ட போகும்போது. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்களும் நிறைய செய்திகள் படிக்கிறோம். ஆனா வந்து ஊடகங்கள்லாம் நம்மள மறைக்கிறாங்க. மற்றவை நம்ம போட்டி போறதே சொல்லாம மற்றவை அப்படிங்கிறாங்க. ஆமா. இருந்தாலும் அதையும் மீறி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புறோம். அடுத்ததா அரக்கோணம் தொகுதியில இருக்கிற மிக முக்கிய பிரச்சனை அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? பிரச்சனைகள் மட்டும் இல்லாம அதற்கான தீர்வு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அரக்கோணத்துல இருந்து எடுத்துட்டு, அரக்கோணம் தொகுதியில எடுத்துட்டு, இப்ப ஆட்காடுல எடுத்துக்கிட்டோம்னா ஆற்று மணல் கொள்ளை பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி பொதுவா ஷோலிங்கர்னு எடுத்துக்கிட்டோம்னா மலை கொள்ளை அதிகமா இருக்கு. அதாவது மக்களுக்கு பொதுவா சொல்லணும்னாவே எதுவுமே ஒரு தரமா கிடைக்க வேண்டிய, அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல. சொல்ல போன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான குடிநீர் எதுவுமே கிடைக்கல. இதெல்லாம் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல. சொல்லப்போனா சுற்றுச்சூழல் இருக்கா, அது கூட இல்ல. ராணிப்பேட் மாவட்டம் வந்து மனிதர்கள் வாழ தகுதியற்ற மாவட்டமா இருக்கு இப்போ.
சோ இதெல்லாம் மாறணும், அதுதான் சொல்லணும். இதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இது எல்லாமே மாறும் கண்டிப்பா, நிச்சயமா. இப்ப வந்து மணல் கொள்ளை அப்படிங்கிறது தமிழகம் முழுக்கவே, அதாவது காவிரி ஆறு மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கிற எல்லா ஆற்றுலயுமே வந்து மணல் கொள்ளை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த கடந்த 3 ஆண்டுகளா இப்ப இருக்கிற திமுக ஆட்சியில வந்து அது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் ஆமா, எல்லாரும் அதாவது பரவலா ராணிப்பேட் சொல்றாங்க. மாவட்டத்துல அத சொல்ல மறந்துட்டேன். ராணிப்பேட் மாவட்டத்துல வந்து அந்த தொழிற்சாலை கழிவுநீர் பிரச்சனையால, அதாவது கேன்சர் 190 பேருக்கு கேன்சர், புற்றுநோய் வருது அந்த ராணிப்பேட் கழிவுநீர் பிரச்சனையால. இதெல்லாம் மக்களுக்கு தெரியல, நம்ம தெரியல. கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம சொன்னதுக்கு அப்புறமா மக்கள் அப்படியான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. இந்த ஆட்சியில மாத்த கொடுங்க, அது எல்லாமே பிரச்சனை பண்றவங்களே அவங்க தானே. அதே போல இப்ப தமிழ்நாட்டின் வளங்கள் வந்து சூறையாடப்படுது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி மணல் கொள்ளை, மலைகளை உடைச்சி எம்சாண்ட் ஆக்குறது. இப்ப இதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நாடாளுமன்றத்துல உங்களோட குரல் எப்படி இருக்கும்? அதாவது 10 ஆண்டு பசுமை திட்டம் இதை கொண்டு வருவோம் கண்டிப்பா. அதாவது நாங்க ஆட்சிக்கு வராமலேயே பனைமனை திட்டம், அதாவது பல கோடி பனை திட்டம் கொண்டு வந்திருக்கோம். பசுமை போர்வைகளால் நாங்க வந்து பசுமை போர்வைகளால் போத்தும். அது மாதிரி நாங்க எங்களால என்ன முடியுதோ இந்த மலை கொள்ளை இதெல்லாம் தடுத்துட்டு, அதாவது அண்ணன் சொல்லியிருந்தாரு, ஒரு மரத்தை நீ வெட்டணும்னா அதுக்கு பெர்மிஷன் உனக்கு வேணும்னா நீ 100 மரத்தை நடணும். அந்த மாதிரி கொண்டு வந்து பசுமையாவே ஒரு போர்வையாலே பூத்துவோம் நாங்க கண்டிப்பா. அதாவது மனிதர்கள் எண்ணிக்கையோட மரங்களின் எண்ணிக்கை தான் வந்து ஒரு நாட்டிலையும் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து நமக்கு தேவையான வந்து சுத்தமான காற்று, நம்ம வெளியிடுற அந்த நச்சு புகைகள் எல்லாம் வந்து உள் வாங்கிட்டு தூய ஆக்சிஜனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல மேலை நாடுகள் வந்து அதை வந்து ரொம்ப முக்கியமா கருதுறாங்க. இப்ப குறிப்பா இங்க அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா வீடே வந்து மரங்கள்ல தான் கட்டுவாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இங்க மரங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல மரத்தை வெட்டினாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல அதற்கான மரங்களை நட்டுட்டு வருவாங்க. அரசாங்கமே இதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு வருது. அதுதான் சொல்றேன். கேரளாலேயே 40 ஆண்டுகளா, அதாவது ஒரு 20 மரத்தை வெட்டதுக்காக அரசாங்கம் எதுக்கு வைக்கனா, அந்த ஆத்துல நீர் பாய்ச்சல் சரியா இருக்கணும்னு சொல்லி ஒரு 20 மரத்தை வெட்டதுக்கு 40 ஆண்டுகாலமா பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து அந்த அரசாங்கம் கொடுக்கறது இல்ல. ஆனா நம்மளோட கன்னியாகுமரி நம்ம மரத்தை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஆட்சி வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எந்த நிலைமை இதுக்காவது இந்த ஆட்சியை நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்றோம். அவங்க மரத்தை மலையை அழிக்க மாட்டாங்களா, நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மலையை இதுக்கு வந்து பெர்மிஷன் வேற குடுக்குறாங்க. இது எவ்வளவு கொடுமையா இருக்கு கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, இந்த மண்ணோட உண்மையான மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா இப்படி நடக்காது. இது என் மண் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருக்கும். சோ அது இல்லாதனாலதான் இப்ப நம்மளோட வளங்கள் எல்லாமே பிற மாநிலங்களுக்கு, அதாவது இந்த பக்கம் ஆந்திரா, கர்நாடகா, அந்த பக்கம் கேரளா எல்லாத்துக்குமே அங்க போகுது. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள கழிவுகளையும் கொண்டாந்து நம்ம நாட்டுல தான், தமிழ்நாட்டுல தான் கொட்டுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது வயிறு எரியுது. அப்படியே நம்ம நாடு நம்ம கண்ணு முன்னாடி அழிச்சு போயிட்டு இருக்கே. நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன வச்சுட்டு போவோம் அப்படி நினைக்கும் போதே மனசெல்லாம் பதறுது. அப்படி அடுத்து வந்து இப்ப சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா இந்திய ஒன்றியத்துல வந்து மத சார்பான்மை அப்படிங்கிறது வந்து அப்பட்டமா மீறப்படுது. அதாவது சிறுபான்மை, ஆக்சுவலி சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து பொதுவானவங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சிறுபான்மை மக்களா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மீது வந்து தாக்குதல்கள் வந்து அதிகமாக்கப்படுது. இப்போ ஒருவேளை நீங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டா இதுக்கு எதிரா, அதாவது இந்த மாதிரியான மத தாக்குதலுக்கு எதிராக உங்களோட குரல் எப்படி இருக்கும் நாடாளுமன்றத்துல? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஒரே சுடுகாடு அவையும் பார்க்கலாம், அது பண்ண மாட்டேன். உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படின்றாங்க, அதை வைக்க மாட்டாங்க. பொதுவா ஒரு தண்ணி தொட்டி வைக்க சொல்லுங்களேன், அது வைக்கல. அதாவது வேங்கைவேல் இடத்துல வந்து ஒரு தண்ணி தொட்டியில மலத்தை கலந்துருக்காங்க. இத வந்து அதாவது யாரும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தண்ணி தொட்டியில இத வந்து அவங்களால கண்டுபிடிக்க ஒரு வக்கு இல்லாம இருக்காங்க. ஏன்னா இது யாரும் பண்ணது அவங்க தான், அவங்களுக்கு அங்க இருந்து ஓட்டு வராது. பெரும்பாலும் கலந்துருக்காங்க, இது அவங்களுடைய ஓட்டு அங்க கிடைக்காதுன்னு சொல்லி கண்டும் காணாம இருக்காங்க. இது வந்து எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் கேட்கும்போது, அதாவது இது பன்முக தேசிய இன மக்கள் ஒன்றாக கூடி வாழ வேண்டிய நாடு, அதாவது அதே நாடுதான் இந்த இந்திய ஒன்றியம் என்று நான் நினைக்கிறேன். சோ அதுக்கான குரல் வந்து இப்ப இந்த மாதிரியான அந்த NRC, CAA இது போன்ற சட்டங்களுக்கு எதிராக உங்களோட குரல் கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். இப்ப வந்து மற்ற கட்சிகள், இப்ப வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக தான் வந்து சிறுபான்மையின் காவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நீங்க ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கனால இந்த கேள்வியை கேட்கிறேன் உங்ககிட்ட, மக்களுக்கு வந்து புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப அவங்க வந்து சிறுபான்மையின் காவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து 21 வேட்பாளர்கள், அதாவது திமுகவோட 21 வேட்பாளர்கள்ல ஒருவர் கூட வந்து இஸ்லாமியர் இல்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இதே மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுல இருந்தே தெரியுது அவங்க எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது போன ஆட்சிக்காரர் திமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? அப்பாவி இஸ்லாமிய மக்களை வந்து விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லிதான் வாக்கு கேட்டாங்க. மக்களும் வாக்களிச்சாங்க அவங்கள நம்பி. அவங்க ஆனா அவர் வந்து அதை செய்யல, சொன்னதை நிறைவேற்றல. அவங்களாவே அந்த மக்களே, அப்பாவி மக்களே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து மருத்துவ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவங்க அபிடவிட் போட்டாங்க. என்னன்னா, இவங்க வந்து இன்னும் குண்டு போட வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க, இவங்க வெளியே வந்தா மக்களுக்கு பாதிப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்க வந்து சொல்ல செய்யல, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபி வந்துடக்கூடாது, பிஜேபி வந்தா சிறுபான்மையினர் முஸ்லீமுக்கு வந்து கெடுதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நானும் சொல்றேன், பிஜேபி வேற திமுக வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். பிஜேபி வந்தா நான் இந்தியாவை அழிச்சிடுவான், திமுக வந்தா நாட்டை அழிச்சிடுவான். தயவு செஞ்சு இந்த இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு இஸ்லாமிய பெண்ணா, சிறுபான்மையான பெண்ணா நான் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இவங்களை நம்பாதீங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க? சொன்னதை நிறைவேற்றிருக்காங்களா? சொன்ன மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண்ணு வேண்டாம், ஒரு இஸ்லாமிய ஆண் இருக்காங்களா பாருங்க வேட்பாளரா அவங்க கட்சியில. இல்ல, நான் அதாவது ஏமாத்துறாங்க, அதையும் நம்பி ஏமாந்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. வேட்பாளர் மட்டும் இல்ல, திமுக பாத்தீங்கன்னா எந்த உயர் பதவிகளிலுமே இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த ஏன்னா வாய்ப்பு வந்து அவங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதே போல இப்ப வந்து கடந்த அதிமுக ஆட்சி வந்து அடிமை ஆட்சி, பாஜகவோட அடிமை ஆட்சி அப்படின்னாங்க. ஆனா அப்ப கூட வந்து RSS ஊர்வலங்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல நடக்கல. மோடி வந்து இத்தனை முறை வந்து தமிழ்நாட்டுக்கு எளிமையா வந்துட்டு போல. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு 3 நாள் இங்கதான் இருக்காரு, தமிழ்நாட்டுலதான் இருக்காரு. ஆமா, election வந்துருச்சு இல்லையா? ஆமா, மோடியும் ஸ்டாலினும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினர் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கூட வந்து ரொம்ப கொஞ்சம் குழாவிட்டு இருக்காரு. வெள்ளைக்கொடை வேண்டுங்கிற மாதிரி வெள்ளைக்கொடையை புடிச்சிட்டு போறாரு. இந்த SDPI, தமுமுக இவங்க எல்லாம் இருக்காங்களே, எதுக்கு அவங்களுக்கு ஆதரவா போறாங்கன்னு எனக்கு தெரியல. சுயமா சிந்திக்க சொல்றேன் அவங்கள, தயவு செஞ்சு சுயமா சிந்திச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சு செய்யறது. அதாவது கூட்டணியில காசு சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்களா என்னன்னு தெரியல, அவங்களை எப்படி நம்புறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அதாவது இஸ்லாமியர்கள் குரல் கொடுக்கறது யாருன்னா நம்ம அண்ணன் சீமான் மட்டும் தான், தவிர வேற யாருமே இல்ல. இது வந்து மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஒரு இஸ்லாமிய பெண்ணா நான் உங்ககிட்ட சொல்றேன் நானு, மக்கள் ஏதாவது உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சீமானனை தான் நாங்க தான் வருவோமே தவிர, இந்த திமுக காரங்க இவங்க பிஜேபி இவங்க எல்லாம் வருவாங்கன்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. காங்கிரஸ் எல்லாம் வரமாட்டாங்க உங்களுக்கு. நம்மளுக்கு வந்து அதாவது அவங்க வந்து ஆட்சியில வரத்துக்காக நம்மகிட்ட நல்ல வார்த்தைகள் சொல்லி ஏமாத்துறாங்க தவிர, அவங்க வரத்துக்காக எதையும் நிறைவேற்ற மாட்டாங்க. இது வரைக்கும் சொன்ன வாக்குறுதி எதுவும் அவங்க நிறைவேற்றவும் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் மக்கள். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட இந்த NRC ஆகட்டும், CAA ஆகட்டும், முத்தலாக் தடை சட்டம் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே தமிழகத்துல வந்து மிகப்பெரிய அளவுல போராட்டத்துல வந்து குரல் கொடுத்தது, இஸ்லாமியர்கள் முன்னெடுத்த போராட்டத்துல வந்து ஆதரவு கொடுத்தது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சீமான் அண்ணன் மட்டும்தான். வேற யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து இஸ்லாமியர்களை வந்து இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கல. அதுக்கு அண்ணன் முன்வைக்கிறது என்னன்னா, நீங்க மதத்தாலதான் இஸ்லாமியர், நீங்க சிறுபான்மையே கிடையாது, நீங்க வந்து நாம எல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றை கண்ணோட்டத்துலதான் பாக்குறாங்களே தவிர, அவங்கள மாதிரி வந்து நீங்க வேற நாங்க வேற அப்படின்னு சொல்லி பாக்கல. நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு எப்படியாச்சும் நம்மளோட வளர்ச்சி தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட சின்னமான விவசாய சின்னத்தை வந்து முடக்கி புதிய சின்னமான ஒளிவாங்கி, அதாவது மைக் சின்னத்தை கொடுத்திருக்காங்க. இந்த சின்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளத்தின் மூலமா வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு, அதாவது 1 மில்லியன் மக்களுக்கு மேல வந்து போய் சேர்ந்துருச்சு. இது ஆனா வந்து களத்துல எப்படி இருக்கு? களத்துல வந்து சின்னம் வந்து போய் சேர்ந்ததா? கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் சின்னம் போய் சேர்ந்துருச்சா? சின்னத்தை கொண்டு போறதுல இருக்கு உங்களுக்கு எதுவும் சிக்கல் இருக்கா? இல்ல அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அடுத்த நாளே அந்த சின்னம் போய் சேர்ந்துருச்சு மக்களுக்கு. எங்க ஐடிவிங்க அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. அதாவது நாங்க வந்து சின்னத்தை, எங்களுக்கு வாக்களிக்கிற ஒவ்வொரு மக்களும் சின்னத்தை பார்க்கல, எங்க சீமான் அண்ணன் தான் எங்க சின்னமே. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன சின்னம்னு சரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்லத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்துட்டு அண்ணன் என்னைக்கு சொன்னாரோ அதுக்கு அடுத்த நாளே எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதனால அந்த பயம் எங்களுக்கு சுத்தமா இல்ல. மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேர்ந்துருச்சு. எங்க ஐடிவிங்க அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க, மக்களும் எதிர்பார்க்கறாங்க அண்ணனோட. அதாவது நாங்க சின்ன வச்சு நாங்க உள்ள வரல, அண்ணனோட கொள்கைகள். அதனால எங்க சின்னமே அண்ணன் தான். அதனால அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல. தெரியல. ஆனா வந்து இப்ப இந்த மைக் சின்னம் வந்து நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டீங்க எல்லா கண்டிப்பா, நிச்சயமா நிச்சயமா மக்களுக்கு வந்து தெரியல. இப்ப நீங்க போய் நான் நாம் தமிழர் கட்சியில இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னா வந்து மக்கள் வந்து சின்னத்தை பத்தி இதான் உங்க சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியுதா, இல்ல நீங்க சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல மக்களுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு என்ன இதுதானா சின்னம் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க, அவங்க சொல்றாங்க தவிர என்கிட்ட இதுவா என்ன சின்னம் அப்படின்ற மாதிரி கேட்கறதே இல்ல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, என்னதான் சின்னம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால எங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. மகிழ்ச்சி. இப்போ வந்து நீங்க அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில இருந்து நீங்க வந்து
நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டா நாடாளுமன்றத்துல உங்களோட முதல் குரல் எதுக்காக இருக்கும்? நான் வந்து இந்த நீட்டுக்காக போய் பேசுவேன் சார். கண்டிப்பா அவங்க அதான் சொல்லணும், நீட்டுக்கு எங்க ரகசியம் எங்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பேசி எங்களை மக்களை இங்க ஏமாத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் நாங்க போய் பண்ணுவோம்னு சொல்லி நாடாளுமன்றத்துல என்ன நடக்குது அங்க போய் பேசுறது இல்ல, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. நான் போய் இதை போய் பேசுவேன் கண்டிப்பா. நீட்டு பிரச்சனை இதெல்லாம் போய் நான் போய் நாடாளுமன்றத்துல பேசுவேன். நீட்டு, சிஏஏ, என்ஆர்சி, மக்களுடைய குடியிருப்பு சட்டம், இது எல்லாத்தையும் நான் போய் பேசுவேன், முதல்ல குரல் கொடுப்பேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இறுதியா ஒரு கேள்வி, உலக தமிழர்கள்ட்ட நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நிச்சயமா. அதாவது எங்களுடைய பெரிய பலமே உலக தமிழர்களை தான். எல்லா விதத்திலும் சரி எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது வந்து நிதியும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. அதாவது இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. கண்டிப்பா நான் வந்து இந்த விதத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலி மூலமா அவங்களுக்கு கண்டிப்பா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். எங்களுக்கு கண்டிப்பா எப்பவும் இருக்கும். இப்ப நாங்க வந்து தேர்தல்ல வந்து நேரடியா களமாட முடியல அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு எங்களுக்கு. அதனாலதான் வந்து இந்த மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து முன்னெடுத்து நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சிக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிட்டு இருக்கோம். தொடர்ந்து களமாடுங்க. கண்டிப்பா வந்து இந்த அரக்கோணம் தொகுதியில வந்து நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றம் செல்ல உலக தமிழர்கள் வாழ்த்துக்கள். எங்களோட துணை எப்போதும் உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் உங்களை விட்டு ஒருபோதும் அரசியல் விலகாது. நான் பேராசிரியர் அப்ஷியா நஸ்ரின், அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்கள் நலன் காக்கும். நம் உணவை நாமே உண்பது போல, நம் மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நம் உரிமையை நாமே போராடி பெற வேண்டும். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.